ஒரு நாடு முயற்சி பெற்று ஒரு இளைஞர் கையில் அரசராக ஒப்படைக்கப்பட்டது. அந்த நாடு மொத்த சதுர கிலோமீட்டர் 1,20,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். அதை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்ய அந்த சிறிய இளம் வயது மன்னர் நினைத்து, புத்தி கூர்மையாக இங்கு உள்ள மக்கள் நம்மளை நம்பி இருக்கிறார்கள் என நிலத்தை பசுமையாகவும் செல்வ செழிப்பான நாடாகம் மாற்ற வேண்டும் என்று இளத்துடிப்புடன் அந்த மன்னர் சீரியலனுடன் சிந்தனைகளுடனும் ஆற்றல் படுத்து கொண்டிருந்தார். அதற்காக ஏரிகளையும் கிணறுகளையும் தூர்வார செய்தார். அங்கு நீர் வரத்து கிடையாது. வானம் பார்த்தபோதும் மழையை நம்பி மட்டுமே. இதெல்லாம் அனைத்தும் செய்தார். சாலை வசதிகளுக்காக பழைய டயர்களை பிற நாடுகளிலிருந்து குறைந்த விலையில் எடுத்து அதை சீர் செய்து நல்ல தரமான சாலைகளை அமைக்க செய்தார். தனது நாட்டிலுள்ள குழந்தைகளின் கல்விக்காக அரும்பாடுபட்டார். சில முன்னறிஞர்களின் அறிவுரைகளின்படி கல்விக்காக முன்னேற்பாடுகளை செய்து அதன்படி நடந்து கொண்டார். பல இளைஞர்களை அரசு சார்பில் இலவசமாக கல்வி கற்க வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்தார். அந்த நாடு சிறிது சிறிதாக முன்னேறத் தொடங்கியது. அந்த நாட்டு மக்கள் தம் நாட்டை நேசிக்கும் ஒரு இளைஞரால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்று நம்பினார். இந்த சிறிய நாட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று கூறி வந்த சில நாடுகள் இந்த நாட்டை பார்த்து, இந்த இளைஞரின் ஆட்சி தந்திரத்தை பார்த்து வியப்புற்று ஊறி நெகிழ்ந்தது. இதுதான் நல்ல மன்னரின் ஆட்சி என்று வியப்புற்று தாமும் எப்படி வியந்து நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும், நம் நாட்டை நேசிக்க வேண்டும் என்று பல நாடுகள் இதன் மூலம் பாடம் புகற்றிக் கொண்டது. பல அரசு ஊழியர்களின் மக்கள் பணிவிடைக்காக அவர்களின் ஊதியம் உயர்ந்தது. அரசியல்வாதிகளின் ஊதியம் பாதியாக குறைக்கப்பட்டது. மக்களின் நலனுக்காகவும் சுகாதாரம், கல்வி போன்ற செலவுகளுக்காக கோடியில் விவசாயம் தொடர்பாக பழமையாக முதலீடு பணமாக செலவிடப்பட்டது. இதுவே முன்னேற்றத்தின் தொடக்கமாக தொடங்கியது. இந்த இளைஞரின் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்று தொடங்கியது. இந்த நாட்டின் பொற்கால ஆட்சி தொடங்கியது. இந்த நாடு பொருளாதாரத்தில் சமநிலை பெற்று பொருளாதார முன்னேற்றமடைந்தது முன்னேறியடையாக கருதப்பட்டது. இந்த நாட்டிலுள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவே கருதப்பட்டனர்.